ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டிஎம்கே மாணவர் அணி சார்பா ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய இடத்துல. அதுவும் வீக்ல ஃபர்ஸ்ட் டே காலேஜ் கூட போகாம ஒரு குட் காஸ்க்காக ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னு போது அப்ரிஷியேட்டபிள் தான். ஸோ இப்போ இந்த ப்ரொடெஸ்ட் எதுக்காக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 years பேக், அதாச்சும் அவர் அந்த டைம்ல மினிஸ்டரும் கிடையாது, பொலிட்டீஷியனும் கிடையாது. ஒரு 2 years பேக் வந்து இந்த சேப்பாக் ஸ்டேடியத்துல ட்ரக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது ப்ராப்பரா ட்ரக்கா என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியல. ஆனா அந்த மெத்தடாலஜி தான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. சோ அதை பார்த்து எல்லாருமே வந்து ட்ரக் தான் யூஸ் பண்றாருன்னு சொல்லி தான் இந்த ப்ரொடெஸ்ட். அதாச்சும் அவர் வந்து பதவி விலகணும், இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நல்ல விஷயம் தான். அது உண்மையிலேயே வந்து ட்ரக்கா என்னன்னு தெரியல. அப்படி ட்ரக்கா இருந்தா கண்டிப்பா அதுக்கான ஆக்ஷன் நம்ம கவர்மெண்ட் எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கும். பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் நான் பார்த்தேன். அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் ஆனவங்க வீடியோஸ் பாத்தீங்கன்னா, சோ இவர் அந்த ட்ரக் யூஸ் பண்ற அந்த மெத்தடாலஜி வச்சு பண்ணதுக்கு இவர் ட்ரக் தான் யூஸ் பண்றாருன்னு சொல்லி தான் அந்த ப்ரொடெஸ்டே வந்து கண்டக்ட் பண்ணது. ஆனா அந்த ப்ரொடெஸ்ட்க்கு அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கவங்க பாத்தீங்கன்னா சேம் அதே மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணி தான் உட்காந்து பவுடர் கிரஷ் பண்ணிட்டு அந்த கார்ட்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ இவருக்குமே வந்து நம்மகிட்ட ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்ல, ஜஸ்ட் அந்த ஒரு வீடியோ மட்டும் தான் வச்சு இவ்வளவு தூரம் ப்ரொடெஸ்ட் ஆக்கி இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கி பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னும் போது சோ இப்போ இவங்களும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா எப்படி? இல்ல அது நல்ல விஷயமா, அது தப்புன்னு தெரிஞ்சுதான் அந்த தப்புக்கு அகைன்ஸ்டா தான் வாய்ஸ் ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காக இறங்கிருக்கோம். சோ இப்போ அதே தப்பு நம்ம திரும்ப பண்ற மாதிரி தானே இருக்கு. அது என்ன நல்ல விஷயமா சொல்லுங்க? அதை பார்த்து ஃபாலோ பண்ணி ரீக்ரியேட் பண்றதுக்கு, அதை ரீக்ரியேட் பண்ணி என்ன பண்ண போறீங்க?